அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு 2 அழகான துவாக்களை பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ஆன் துவா, இன்னொன்று ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான துவா. தெரிஞ்சுக்கலாமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனதன் வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த துவா வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான துவா இல்லையா? எங்கள் இறைவா, எமக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நன்மையை தருவாயாக, இன்னும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இஸ்லாம் வந்து துறவரத்தை போதிக்கவே இல்லை. இந்த துவா முதல்ல வந்து உலக நன்மையை கேட்குது, அதுக்கப்புறம் மறுமையை பற்றி கேட்குது. ஒரு முஃமின் அப்படிங்கிறவங்க இம்மைக்கும் மறுமைக்கும் ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா? அதை தான் இது வந்து உணர்த்துது. இந்த ஹசனா அப்படிங்கிற அந்த நன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பணம் மட்டும் கிடையாது. நல்ல ஆரோக்கியம், நிம்மதியான குடும்பம், ஹலாலான வாழ்வாதாரம், பயனுள்ள கல்வி, அப்புறம் நற்செயல்கள், இப்படி எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே நமக்கு நன்மை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுமை வெற்றியை பற்றி சொல்லுது. உலக வாழ்வு அப்படிங்கிறது என்னது? தற்காலிகமானது, டெம்பரரி தான். அதனால் மறுமை அப்படிங்கிறது தான் நிலையான வாழ்வு, அதுதான் பெர்மனண்ட் லைஃபு. அதில் நன்மை அப்படிங்கிறது என்ன? ஸ்வர்க்கம் இல்லையா? அல்லாஹ்வை பார்க்குறது அப்படிங்கிறது சுப்ஹானல்லாஹ். இதை கேட்குறது அப்படிங்கிறது, மறுமையின் வெற்றியை கேட்குறது அப்படிங்கிறது எப்படி ஒரு முஃமினுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த துவாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதுகாப்பை தேடுறோம். நரக வேதனை அப்படிங்கிறது மிகவும் கடுமையானது, கொடுமையானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும் அல்லாஹுடைய அருளை கொண்டு தான் நரகிலிருந்து பாதுகாப்பு தேடுறதன் மூலமாக தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முஃமினுமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போது இதனுடைய இந்த துவாவினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் அப்புறம் மறுமை தேவைகள் இல்லையா? உலகம் மற்றும் மறுமைக்கான தேவைகளை பற்றி நம்ம கேட்குறோம். அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குர்ஆனிய துவாவாக இருக்குது. இந்த துவாவின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான வாழ்வின் வெற்றி இல்லையா? முழுமையான வாழ்வின் வெற்றி. சுப்ஹானல்லாஹ். இப்போது இந்த ரப்பனா ஆத்தினா அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய சமநிலையை பற்றி சொல்லுது இல்லையா? ஆத்தினா அப்படின்னா எங்களுக்கு தா அப்படின்னு அர்த்தம். இது வந்து தன்னம்பிக்கையும் சார்பு நிலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போது ஒரு வேலையில் நம்ம சேரத்துக்காக இன்டர்வியூக்கு போகிறோம், நேர்காணலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வே இந்த வாய்ப்பை எனக்கு தான் அப்படின்னு கேட்போம். அப்போ கேட்கும்போது என்ன நடக்கும் நமக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும். வெற்றியை வந்து அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு வார்த்தை உதவியாக இருக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த துன்யா, இவ்வுலகம் அப்படின்னு சொல்லும்போது நிகழ்காலத்தை நம்ம அங்கீகரிக்கிறோம். இப்போது உலகம் ஒரு மாயை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்ம உலகம் ஒரு மாயை அப்படின்னு அதை ஒதுக்கிடாமல், இந்த உலகத்தை ஒதுக்கிடாமல், இந்த உலகத்தில் நல்ல வீடு இருக்கணும், சுத்தமான ஆடை இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இருக்கணும் அப்படின்னு இந்த உலக தேவைகளுக்காக உழைப்பது அப்படிங்கிறது தவறா? கண்டிப்பாக கிடையாது, தவறே கிடையாது அப்படிங்கிறத இந்த இவ்வுலகம் துன்யா அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது ஹசனா, நன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தரமான வாழ்க்கையை பற்றி இது நமக்கு சொல்லுது. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்களுக்கு நிறைய பணம் இருக்கலாம், பயங்கர பணக்காரங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? நிம்மதியே இருக்காது. நிறையா பேர் பணக்காரர்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். எவ்வளோ பணம் இருந்தால் என்ன, நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஹசனா அப்படிங்கிறது நிம்மதியையும் குறிக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு விபத்துலேருந்து தப்பிக்கிறோம், அதுவும் ஹசனா தான். குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம், ஒவ்வொரு வேளையும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம், உணவு உண்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஹசனா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆகிரத் மறுமையை பற்றி சொல்கிறோம். இந்த உலகத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் மறுமையும் இதில் இந்த துவாவில் சேர்ந்து சொல்கிறோம். அப்படிங்கும்போது அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைநோக்கு பார்வை இருக்குது. லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு தொழிலில் அதிகமாக லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லாபம் கிடைக்குது, ஆனால் அதுக்காக, இந்த லாபத்துக்காக பொய் சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் அது மறுமையோட நன்மையை கொடுக்குமா? மறுமையில் நன்மையை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து தற்காலிக லாபத்தை தான் நமக்கு கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஹராமான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு தொழிலில் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போய் சொன்னோன்னா அது ஹராம் ஆகிடும் இல்லையா? அப்போ அதில் மறுமையின் நன்மை இருக்காது இல்லையா? அப்போது இந்த தற்காலிக லாபத்தை விட்டுட்டு நேர்மையாக நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் மறுமைக்கான முதலீடாக மாறும். சுப்ஹானல்லாஹ் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த துவாலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ரப்பனா ஆத்தினா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரப்பனா அப்படின்னு சொல்லும்போது, ரப்புனா இறைவன், அப்படின்னா எங்கள்
இது வந்து யார் ரப்பனா அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் ரப்பனா அப்படிங்கிறது. எங்கள் இறைவனே அப்படின்னு அழைக்கிறோம். இது வந்து முனாதா அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவோம். நம்ம படைச்சு பராமரிக்கக்கூடிய இறைவன் கிட்ட நம்ம உரிமையோட கோரிக்கை வைக்கிறோம். ரப்பனா அப்படின்னு அழைச்சு சுப்ஹானல்லாஹ் உரிமையோட கோரிக்கை வைக்கிறோம். ஆத்தினா அப்படின்னு சொல்கிறோம். ஆத்தி அப்படின்னா கொடுப்பாயாக, நான் அப்படின்னா எங்களுக்கு. ஆத்தினா கொடுப்பாயாக, நானா எங்களுக்கு. இது வந்து ஏவல் வினைச்சொல், இம்பரேட்டிவ் வேர்புன்னு சொல்லுவோம். இது வந்து மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது ஏவல் வினைச்சொல், கட்டளையாக இது இருக்கும் ஆத்தி அப்படிங்கிறது. ஆனால் அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது, இறைவன் கிட்ட கேட்கும்போது இது கோரிக்கை, துவாவாக பொருள்படும். சரியா? இது துவாவாக மாறிக்கும். இப்போது கேட்குறதுக்கு நமக்கு வந்து வெக்கமே இருக்கக்கூடாது, நாணமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட கேட்குறோம் தானே, அல்லாஹ் கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு வெக்கம் இருக்கக்கூடாது, கூச்சம் இருக்கக்கூடாது, நாணம் இருக்கக்கூடாது இல்லையா? உரிமையோடு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், எல்லாத்தையுமே கேட்கணும். ஆனால் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது ஃபித் துன்யா, துன்யாவில். ஃபி அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். அத்துன்யா அப்படின்னா இவ்வுலகம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது தற்போதைய வாழ்க்கை தானே. ஆனால் அந்த தற்போதைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அவசியம் அப்படிங்கிறத இந்த துவால ஃபித் துன்யா அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு உணர்த்துது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழக்கூடிய இந்த தற்போதைய வாழ்வின் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த துவாலேருந்து உணர்றோம். அடுத்தது ஹசனத்தன். ஹசனத்தன் இது ஒரு பெயர் சொல், நவுன். இது அழகான, நல்லது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நமக்கு எது நல்லது அப்படின்னு நமக்கே தெரியாது, ஆனால் அல்லாஹுக்கு தெரியும். அதனால தான் பொதுவான நன்மை அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம், குறிப்பிட்டு சொல்லலை. நன்மை அப்படின்னு பொதுப்படையாக நம்ம கேட்குறோம். இது வந்து பொது பெயர் சொல்லாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது வஃபில் ஆஹிரதி. வஃபில் ஆஹிரதி வானா மற்றும் ஃபி இல் அல் ஆஹிரத்து அப்படின்னா மறுமை. அப்போது மரணத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்வே நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கேட்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதலீடு செய்யணும். இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் தான் அதுக்கான முதலீடு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது பெர்மனண்ட் லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சு அதுக்காக நம்ம வந்து மறுமைக்காக கேட்குறோம். மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானது, பெர்மனண்ட்டானது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அதுக்கான முதலீடு செய்கிறதுக்காக வஃபில் ஆஹிரதி அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது பாருங்கள், வக்கைனா. வக்கைனா அப்படிங்கிறது வானா மற்றும் கைனா பாதுகாப்பாயாக, நானா எங்களை. கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து மட்டுமே கொண்ட ஒரு வினைச்சொல். தீமையிலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறது அல்லாஹுடைய பாதுகாப்பால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்தது அதாபன்னார். அதாப் அப்படின்னா வேதனை, அன்னார்னா நரகம், நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போது வெற்றியின் உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகையிலிருந்து தப்பிக்கிறது தான். சுப்ஹானல்லாஹ். வெற்றியின் உச்சக்கட்டம் என்ன? நரகையிலிருந்து தப்பிக்கிறது தான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த ரப் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அத்தியாவசியமானவைகளில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறைவு செய்து நம்ம வளர்க்கக்கூடியவன் யார் அப்படின்னா ரப்பு தான் இல்லையா? ரப்பனா எங்களின் ரப்பே, ரப்புனா ரப்பே, நான் நமது. ஆத்தினா எங்களுக்கு வழங்கிடு, ஆத்தி வழங்கிடுவாயாக, நான் எங்களுக்கு. ஃபித் துன்யா இது 115 தடவை குரானில் வருது. உலகில். அத்துன்யா அப்படின்னா உலகம், ஃபீனா இல். ஹசனத்தன் நல்லது, அழகியது. ஹசன் அப்படின்னா நல்லது, ஆண்பாலில் வரும். ஹசனத்தன் இந்த தாமர் பூத்தா லாஸ்ட்டில் ஆடாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா பெண்பால், நல்லது அப்படின்ற அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். எங்களுடைய ரப்பே எங்களுக்கு உலகில் அழகியதை வழங்கிடுவாயாக. குரானில் பார்த்திங்கன்னா அதிகமான துவாக்கள் இந்த ரப்பனா அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது உலகத்தில் அழகானவைகள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நிறையா சொன்னோம் இல்லையா? வாழ்க்கையோடைய அத்தியாவசிய தேவைகள், ஆரோக்கியம், அப்புறம் நம்மளுடைய குடும்பம், அதனுடைய மேன்மை, கோத்திரம், குலமாக இருக்கலாம். அடுத்தது கண்ணியம், கம்பீரம், பொருளாதாரம், செழிப்பு, வேலைவாய்ப்பு, வாணிபம், நல்ல பிள்ளைகள், சிறந்த நண்பர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே உலகத்தில் அழகானவைகள் தான். ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நடந்துக்கணும்? இஸ்லாமிய விதிகளின்படி, சட்டங்களின்படி நம்ம செயல்படணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு தேவையான பாதுகாப்பு, அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இந்த பலனுள்ள கல்வி, சரியான இஸ்லாமிய கொள்கை, அகைதால் இருக்கிறது, நற்செயல்கள், அல்லாஹுக்காக அப்படிங்கிற அந்த தூய்மையான எண்ணம், நற்குணம், அப்புறம் சரியான முறையில் நம்ம வந்து குடும்பத்தை பார்க்குறது, குழந்தைகள் வளர்ப்பை பார்க்குறது, மறுமைக்கு இது எல்லாமே என்னன்னு பார்த்திங்கன்னா பயன் தரக்கூடியதாக இருக்கும். மறுமையை பாழ்படுத்தக்கூடியதும் இருக்குது. அதாவது நம்ம வந்து தவறான வழியில் செல்வம் சேர்த்தாலோ, இல்லை ரொம்ப அதிகமான செல்வ செழிப்பில் செருக்கோடு நடந்துக்கிட்டாலோ, ஆணவத்தோடு நடந்துக்கிட்டாலோ, இல்லை வேலையை வந்து ஹராமான வழியில் வேலை செஞ்சாலோ, இல்லை வாணிபத்திலையும் பிஸ்னஸையும் ஹராமான வழியில் பிஸ்னஸ் பண்ணாலோ, இல்லை குழந்தைகள் வளர்ப்பிலையாக இருக்கட்டும், கெட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்ததுலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்ம செயல்படாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது மறுமையில் நமக்கு பலனே கொடுக்காது இல்லையா? அப்போது மறுமையை பாழ்படுத்திடும். அப்போது நமக்கு அது எது அழகானது அப்படிங்கிறது, எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ரப்பனா ஆத்தினா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இந்த உலகத்தில் எது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அது சரியானது தானா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போது எதுக்காக நம்ம துவா கேட்குறோம், ஓடி ஓடி உழைக்கிறோமே, அது வந்து சரியான ஹலாலான முறையில் தான் இருக்குதா, நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே சரியானது தானா இருக்குதா, அல்லாஹுக்கு வந்து இது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பிடிச்சிருக்குமா இல்லையா, திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும்
சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு செயல் தான், ஹலாலான செயல் தான் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னா தான் நமக்கே ஒரு மன திருப்தி கிடைக்கும். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி தினமுமே நம்ம வந்து இந்த துவாவ ஓதுறதன் மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, திட்டமிடுறோம். ஒரு நாளைய நம்ம வந்து ஒரு நாளையில இந்த காலையில நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த நாள் முழுவதும் எனக்கு நல்லது கிடைக்கணும். இந்த உலகத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல எனக்கு நல்லது கிடைக்கணும். அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்கிறேன். அப்ப எனக்கு அல்லாஹ் நல்லது தான் குடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம துவா செய்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம இந்த துவாவ நம்ம கண்டிப்பா பரப்பணும். நம்ம குடும்பத்துல சொல்லணும். எது வந்து அழகானதா இருக்குது, எது வந்து நல்லதா இருக்குது அப்படின்னு நமக்கு உறுதியா தெரியுமோ, அத கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கிட்டயும், நண்பர்கள்கிட்டயும் நம்ம வந்து கண்டிப்பா அத ஏத்தி வைக்கணும். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்க, வஃபில் ஆஹிரதி. இது வந்து 115 தடவை குர்ஆன்ல வருது. மேலும் மறுமையில், வனா இன்னும், ஃபீனா இல், ஆஹிரத்து அப்படின்னா மறுமை. அப்போ மேலும் மறுமையில் ஹசனத்தன் அழகியது நல்லது, வக்கைனா மேலும் எங்களை காப்பாற்று, வனா மேலும், ஃபீனா காப்பாற்று, நானா எங்களை, அதாப அப்படிங்கிற அந்த அதாபங்கிற வார்த்தை மட்டும் 333 தடவை குர்ஆன்ல வருது. வேதனை அப்படின்னு அர்த்தம். அன்னார் அப்படிங்கிற வார்த்தை 145 முறை குர்ஆன்ல வருது. நெருப்பு அப்படின்னு அர்த்தம். நார்னா நரகம், அன்னார் அப்படின்னா நரக நெருப்பு. அப்போ மேலும் மறுமையில் அழகியதையும் வழங்கிடுவாயாக, மேலும் நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு கேட்குறோம். அப்போது மறுமையில் அழகியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வை வந்து நம்மளுடைய நிலையை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடையணும் இல்லையா? அது வந்து நமக்கு மறுமையில் அழகானது. அதுக்கப்புறம் ஸ்வர்க்கம், அது மறுமையில் அழகானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிறது, இது மறுமையில் அழகானது. அல்லாஹ்வை காணக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் மறுமையில் அழகானது. சுப்ஹானல்லாஹ். நம்ம மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முஸ்லிமின் நன்மைகள், அதாவது நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்து விடும்போது அவன் தூய்மை அடைவதற்காக சில காலங்கள் நரகில் எரிய வேண்டியது இருக்கும். அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவானாக. சுப்ஹானல்லாஹ். அப்போது அதிக நன்மைகள் செய்ய எங்களுக்கு உதவிடுவாயாக அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணும். மேலும் எங்களை நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றுவாயாக, ஆமீன் யா ரப். அப்போது ஒரு முஸ்லீமின் நன்மைகளை விட பாவங்கள் அதிகரிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனை சுத்தப்படுத்துறதுக்காக, தூய்மைப்படுத்துறதுக்காக சில காலங்கள் நரகத்தில் எரியக்கூடியது கூட நடக்கும். நரகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சொர்க்கத்துக்கு வரக்கூடிய முஸ்லீம்ஸும் இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? டைரெக்டாக ஜன்னா தான். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம இந்த துவாவின் படி நம்ம செயல்படணும். அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து கண்டிப்பாக நம்ம உணர்றோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு அழகான துவாவை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறவும், திக்ரு உனக்கு நன்றி செலுத்தவும், ஷுக்ரு உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. இப்போது இதில் பாருங்கள், அல்லாஹ்வின் உதவி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த துவா நமக்கு உணர்த்துது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய இபாதத்தை செஞ்சாலும் அது நம்முடைய திறமையால் நடக்கிறதே கிடையாது. அல்லாஹ்வின் உதவியால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். இதை உணர்த்துறது தான் இந்த துவாவினுடைய உண்மையான விஷயமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது திக்ரு அப்படின்னா நினைவு கூறுதல். நாவால் மட்டும் நம்ம சொல்லாமல், நாவால் சொல்கிறது மட்டும் தான் திக்ரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. உள்ளத்தாலும் அல்லாஹ்வை எப்போதுமே நினைவில் வச்சுட்டு இருக்கிறதும் சிறந்தது. இது உள்ளத்துக்கு அமைதியை தரும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது நன்றி செலுத்துதல், கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஷுக்ரு, அதாவது நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அருளை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இப்ராஹிமில் 7வது ஆயத்தில் சொல்கிறான். அப்போது சோதனையாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இபாதத்துடைய தரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழுகிறது அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேர்கிட்ட எப்படி இருக்குன்னா ஒரு சடங்காக இருக்குது. அப்படி இல்லாமல் அழகிய முறையில் வணங்குறது முக்கியம் அப்படிங்கிறது இந்த துவாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது உள்ளச்சத்தோட, ஹுஷுவோட முறைப்படி வணங்குறதுக்கு அல்லாஹுடைய உதவியை நம்ம கேட்குறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் இதிலேருந்து வெளிப்படுது. அதாவது இந்த துவாவை வந்து நபி அவர்கள் வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓத மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த துவா வந்து சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் அப்புறம் வணக்க வழிபாடுகள் இதை குறித்து தான் இந்த துவா வந்து நமக்கு சொல்லுது. அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகளார் கற்றுத்தந்த சுன்னா இது. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுறது தான் இதனுடைய முக்கியத்துவம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? அடுத்தது அல்லாஹும்ம இன்னி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து மேன்மைப்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். அதை வந்து இந்த துவா வந்து நம்மளுடைய குண நலன்களை சீரமைக்கக்கூடிய ஒரு மனப்பயிற்சி, மைண்ட் செட் ட்ரைனிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மைண்ட் செட் ட்ரைனிங்கை வந்து இது கொடுக்குது. அதாவது எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இன்னி எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளுடைய தலை கணத்தை நீக்குது பாருங்கள். ஒரு ஈகோ செக்கு தான் நமக்கு ஈகோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு செக்கு வைக்கக்கூடியது தான் இந்த ஒரு வார்த்தை, இன்னி எனக்கு உதவி செய். ஏன்னா நான் ஒரு பெரிய சாதனை செய்யும்போது நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு அகந்தை, ஆணவம் வரும் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இறைவா நீ உதவி செஞ்சாதான் என்னால் இதை செய்ய முடியும்
இல்லையா அப்படின்னு நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை எப்படி வச்சுருக்கோம், பணிவாக வச்சுருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது திக்ரிக்க, உன்னை நினைவு கூற அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மன ஒருமைப்பாடு சொல்லுது. உன்னை நினைவு கூற, அதாவது மைண்ட்ஃபுல்னஸோடு நம்ம வந்து கேட்குறோம். இப்போது ஆஃபீஸில் அதிகமாக வேலை செய்கிறோம், இல்லை வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறோம், அதுலேயே ரொம்ப மூழ்கி இருக்கிறோம், அந்த வேலையிலேயே அதிகமாக மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடம் அல்லாஹ் என்னை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு திக்ரு தான் இல்லையா. நம்ம செய்யக்கூடிய வேலையை எப்படி செய்வோம், ரொம்ப நேர்மையாகவும் கவனமாகவும் செய்ய தூண்டும். இதுதான் வந்து நடைமுறையில் திக்ரு அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹ். சுக்ரிக்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு, இது பாருங்க நேர்மறை எண்ணத்தை கொடுக்கும், பாசிட்டிவ் திங்கிங்கை நமக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போது அதெல்லாம் பார்த்து மற்ற பிறருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்குறவங்களை பார்க்குறோம் இல்லையா. இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சின்னா நானும் இப்படி இருப்பேனே, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆனால் நம்ம அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கவனமே இல்லாமல் விட்டுறோம், அதுக்கு நன்றியே செலுத்துறதே கிடையாது. அப்போது இன்றைக்கி காலையில் நான் ஆரோக்கியமாக விழிச்சிருக்கிறேனே, ஆரோக்கியமாக தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறேனே, அப்போது அதுக்கு நான் நன்றி சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு மன நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷனை இந்த ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்குது. சுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்த. சுப்ஹானல்லாஹ். அப்போது அந்த மன நிறைவை நமக்கு வந்து அதிகரிக்கும். அப்போது நேர்மறை எண்ணம், பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு வந்து மேம்படும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது ஹுஸ்னி இபாதத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அழகிய முறையில் வணங்குறதுக்கு. இது வந்து நமக்கு எக்ஸலன்ஸை கொடுக்குது, எஹ்சான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸலன்ஸை நமக்கு வந்து கொடுக்குது. ஒரு வேலையை அரைகுறையாக செய்யாமல் ரொம்ப நேர்த்தியாக செய்கிறது தான் ஹுஸ்னு அப்படிங்கிறது. இப்போ தொழுகையில் அவசரம் காட்டாமல் மெதுவாக தொழுகிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது சிரிச்ச முகத்தோட இன்முகத்தோட செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எக்ஸலன்ஸில் அடங்கும், ஹுஸ்னி இபாதத்துக்குள்ள அடங்கும். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி நம்ம வந்து ஹசனா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு போதுமான வசதிகளையும் நிம்மதியையும் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இன்னி அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பலவீனங்களை நீக்கி நல்லதை செய்ய எனக்கு துணையாக இரு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். சுக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒப்பீடு செய்கிறத நிறுத்திட்டு இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடைய செய்ய அப்படின்றத கேட்குறோம். ஹுஸ்ன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நேர்த்தியாகவும் அழகாகவும் மாற்றுறதுக்காக உதவி செய் அப்படின்னு கேட்குறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த துவாக்கள் எல்லாமே ஒரு சும்மா வெறும் வார்த்தைகளை ஓதாமல் அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குணத்திலையும் செயல்லையும் பெரிய மாற்றத்தை காண முடியும். சுப்ஹானல்லாஹ். இப்போது இந்த அல்லாஹும்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து யா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறதுடைய இன்னொரு வடிவம் தான் அல்லாஹும்ம அப்படிங்கிறது. இறுதியில் உள்ள மீம் முஷத்ததா இருக்குது பார்த்தீங்களா, மீமில் ஷத்தா இருக்குது, மத்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அழைக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை சேர்க்குது. அல்லாஹ் அழைக்கிறோம் இல்லையா, யா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த அல்லாஹும்ம இந்த மீமில் ஷத்தா போட்டிருக்கிறது வந்து அழைக்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து நமக்கு சேர்க்குது. அப்போது யா அல்லாஹ் அப்படின்னு அழைக்கும் போது ஒரு அமைதி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைதி கிடைக்கும் நமக்கு. இன்னி அப்படின்னு சொல்கிறோம், இன்னி அப்படின்னா உதவு அப்படின்னு அர்த்தம், நீனா எனக்கு. அப்போது உதவியை கோருதல் அப்படின்னு அர்த்தம், உதவியை கோருதல், அதாவது சீக்கிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறோம். என்னால் முடியும் அப்படிங்கிற அகந்தையை ஒழிச்சிட்டு உன்னால தான் முடியும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட சரணடைகிறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த சரணாகதியை வெளிப்படுத்துறது தான் இன்னி அப்படிங்கிற இந்த வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அலா திக்ரிக்க, அலா அப்படின்னா மீது, இல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். திக்ரனா நினைவு, கனா உன்னுடைய. அப்போது இதில் பாருங்கள், அலா திக்ரிக்க அப்படின்னு கேட்கும்போது மறதி அப்படிங்கிறது மனுஷனோட இயல்பாக தானே இருக்குது, நம்ம அதிகமாகவே மறந்துடுவோம் இல்லையா. அல்லாஹ்வை எப்போதுமே நினைவில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உதவியாக கேட்குறோம். அல்லாஹ்வே மறந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் மறதி அப்படிங்கிறது மனித இயல்பாக இருக்குது. அப்போது அல்லாஹ்வை எப்போதுமே நினைவில் வச்சுருக்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறோம், அல்லாஹ்கிட்டயே உதவி கேட்குறோம். சுப்ஹானல்லாஹ். சுக்ரிக்க, வேணா மற்றும் சுக்ரனா நன்றி, கானா உன்னுடைய. அப்போது கிடைத்ததை நினச்சி திருப்தி அடைகிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது கம்ப்ளைண்டே பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்ல குணம். அப்போது கம்ப்ளைண்ட் பண்ணாத குணத்தை வந்து இந்த சுக்ர் அப்படின்ற ஒரு கேரக்டர், கிராட்டிடியூட் அப்படிங்கிற கேரக்டர் நமக்குள்ளார வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற இது வந்து போயிடும். அதாவது புகார் சொல்லக்கூடிய அந்த குணம் வந்து கண்டிப்பாக மாறி போயிடும். கிடைச்சதை நினச்சி நம்ம எப்படியா இருப்போம், திருப்தி அடைவோம், சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்போம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஹுஸ்னி, அதாவது அழகு, நேர்த்தி அப்படின்னு அர்த்தம், எக்ஸலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியத்தை செய்கிறது முக்கியமே கிடையாது, அதை எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இபாதத்துக்கு, இபாதத் அப்படின்னா வணக்கம், வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கனா உன்னுடைய. அப்போ வணக்கம் அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, அது இறைவனுடனான தொடர்பு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். இப்போது இந்த மாதிரியான துவாக்கள் நம்ம ஓதும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னி எனக்கு உதவு அப்படின்னு கேட்குறதன் மூலமாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் பலனை வந்து யார்கிட்ட விட்டுறோம், அல்லாஹ் கிட்ட தான் எதிர்பார்க்குறோம்.
சுப்ஹானல்லாஹ். அப்போது முயற்சியும் பிரார்த்தனையும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தரம் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹுஸ்னி இபாதத்து. இப்போ 100 ரக்காத்து நான் தொழுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறத விட 2 ரக்காத்தை ரொம்ப கவனத்தோடு தொழுகிறத தான் இது குறிக்குது. அடுத்தது மகிழ்ச்சிக்கான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷுக்ர் அப்படிங்கிற இந்த நன்றி செய்கிறது தான். ஏன்னா மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாத போது மகிழ்ச்சி வரும். மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சு போயிடும். யார்கிட்ட? இந்த ஷுக்ர், நன்றி உணர்வு உள்ளவங்க கிட்ட. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒருத்தவங்களால பிற மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல முடியும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த துவாவை வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிற்பாடும் நம்ம ஓதி வரணும். இந்த பொருளை எல்லாமே நம்ம சிந்திச்சும் பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம காணக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை வச்சுருக்கணும். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னுடைய கரங்களை பிடிச்சிக்கிட்டு இதை சொன்னாங்க. முஆதே, நான் அல்லாஹ்வின் ஆணையாக உன் மீது அன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நான் அதாவது முஆதே உமக்கு இறுதி உபதேசம் போல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுத பிற்பாடு இதை ஓத மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அல்லாஹுவே இன்னி எனக்கு உதவிடுவாயாக, அலா திக்ரிக்க உன்னை ஞாபகப்படுத்திக் கொள்ள, வ சுக்ரிக்க மேலும் உனக்கு நன்றி செலுத்த. வ சுக்ரிக்க அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 63 தடவை குர்ஆனில் வருது. வ ஹுஸ்னி இபாதத்திக் மேலும் உன்னை அழகிய முறையில் வணங்க. அப்போ யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி செலுத்தவும் மேலும் அழகிய முறையில் உன்னை வழிபடவும் எனக்கு உதவிடுவாயாக. இது வந்து தொழுதற்கு பிற்பாடு இந்த துவாவை வந்து நம்ம ஓதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அல்லாஹ்வே, நான் இப்பொழுது தொழுது முடித்தாலும் எந்த விதத்தில் தொழ வேண்டுமோ அந்த விதத்தில் தொழவில்லை. அல்லாஹ்வே அடுத்த முறை நல்ல முறையில் தொழ உதவிடுவாயாக அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது வந்து நம்ம நினச்சி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வே, இப்பொழுது தொழுத பின் உலக விஷயங்களில் உன்னை மறந்திடாமல் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை ஞாபகம் செய்யவும் உனக்கு நன்றி செலுத்தவும் எனக்கு உதவிடுவாயாக. முழு வாழ்வும் உன்னையே சிறந்த முறையில் வணங்குவதற்கான முறையில் கழிக்க வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி அழகான முறையில் நம்ம புரிந்து உணர்ந்து துவாக்களை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.